ஒருபடி நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளி தட்டும். வாங்க கண்டென்ட்குள்ள போலாமா? திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். முக்காவாசி பேர் எழுத படிக்க தெரியாதவங்க. அந்த கிராமத்தில ஒரு விபத்து. அந்த விபத்துல ஒரு இளைஞன் மரணம் அடைந்து விட்டான். 28 வயசு. அவன் ஒய்ஃப்க்கு 23 வயசு. ஒரு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. எல்லாரும் வழக்கம் போல அந்த இளைஞனின் சாவுக்கு எல்லாரும் அழுதுண்டு ஒரு சோகமான இது எல்லாம் இருக்கும்போது, இந்த கிட்டி மேளம் இதெல்லாம் போட்டு அடிச்சு, இந்த மாரி இதெல்லாம் போட்டுருப்பாங்க. இந்த தப்பு இதெல்லாம் அடிச்சு இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில ஒரு கிழவி உள்ளேருந்து வந்தா. இடது கையில ஒரு சொம்பு, வலது கையில சில உதிரி பூக்கள் எடுத்துன்னு வந்தா. அந்த இடது கையில இருக்கிற சொம்புல வலது கையிலேருந்து ஒரு பூ எடுத்து போட்டா. அந்த கிழவி வந்த அப்புறம் அழுதுண்டே இருந்த கும்பல் நிசப்தம் ஆயிடுத்து. அந்த 2வது பூ போடும்போது சுச்சு அப்படின்னு ஒரு அனுதாப அலை ஒண்ணு வீசிந்து. 3வது இத போட்டா. ஒரு 3வது அந்த இது உதிரி பூல ஒரு பூ 3வது போட்டு சொம்புல போட்டுட்டா. அம்மாட்டு பேசாம போயிட்டா. அதுக்கும் இந்த கும்பல் அடாடா! சூச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. எனக்கு இது தெரியல. இது என்ன சம்பிரதாயம் அப்படின்னு பக்கத்துல இருந்தவர கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இந்த இறந்தவனின் மனைவி ஒரு 3 மாசம் கர்ப்பத்துல இருக்கா. அதனால தான் அந்த 3 பூவ போட்டது. இப்ப ஏன் அத சொல்லணும்? அப்பா, நாளைக்கு வந்து உலகம் தப்பா பேசிறக்கூடாது இல்லையா? ஒரு 7 மாசம் கழிச்சு பிறக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்கக்கூடாது இல்லையா? இவன் தான் அப்பா அப்படிங்கிறது ஒரு மெலிதான ஒரு மகிழ்ச்சி அந்த சோகத்திலும் அவ சொல்லிட்டு போறா. என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன ஒரு பண்பாடு. மனிதர்கள் வந்து ரொம்ப பண்பாட்டு மிக்கவர்கள் இருப்பது வந்து கிராமத்தில தான் இருக்கு. இது எந்த ஒரு மேம்பட்ட நிகழ்ச்சி பாருங்க இது. அ எந்த ஒரு மனித உயிரும் ஒரு அடையாளத்தோட பிறக்கணுங்கிற சமூக கட்டுப்பாடு. எப்படி இருக்கு? உண்மையாவே நம்ம கிராம மக்கள்லாம் வந்து எல்லாம் தெரிந்தவர்கள் தான்.